வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெயலலிதா கிச்சன். இப்போ வந்து நம்ம லெமன் சாதம் பண்ணுறதுக்காக லெமன் ஜூஸ், அதாவது லெமன் குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம லன்ச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம வெளியிலையோ பிக்னிக் போகிறப்ப சாதம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 நாள் சாதத்தை வச்சு சாப்பிட்லாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே நான் வரிசையாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் வச்சுக்கிறோம், கொஞ்சம் மல்லித்தூள் வச்சுக்கிறோம், அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், எண்ணெய், கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, வத்தல். இதோட லெமன் ஜூஸ் ஒரு 4 பழத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் இதை வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாதத்துக்கு தேவையான லெமன் சாறு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு லைட்டாக சூடு ஏறட்டும். சூடு ஏறாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு பாத்திரம், இந்த பேன் வந்து நல்லா கிட்டியான பேன் வச்சுட்டா நல்லது. இந்த பேன் கொஞ்சம் சூடானதுமே இதில் ஒரு 4 ஸ்பூன், ஏன்னா லெமன் சாதம் கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டு போகாமல் வரன்னு இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக, அதாவது ரொம்ப வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். அது வந்து கொஞ்சம் எண்ணெய் காயணும், அதுவரை ஒரு வெட்டுக்கு சேர்த்துக்கலாம். அந்த டைத்தில் நம்ம இந்த சில்லியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு சில்லியை 2 மூணு பிடிச்சி வச்சுட்டோம்னா இப்போ வந்து இந்த பொடியை வந்து இப்போ இதுவே கலக்கி வச்சுக்கலாம். நம்ம தனியாக பொடி போட்டோம்னா அது கரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொடியாக இருக்கிறதுல இப்போ அந்த ஜூஸ்லேயே கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், இதெல்லாம் நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கவர் என்னைய வீடியோ போடுன்னு தொல்லை பண்ணுறது இந்த லீவில் வந்திருக்க ரோஹித் ராம் தான். அவர் தான் அதை கலக்கணும்னு ஆசைப்பட்றாரு. லெமன் புளியிறப்பே அவர் புளிஞ்சு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் தான் லெமனில் இருக்க ஜூஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நான் வீடியோ எடுக்கல, அவங்க இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க. சொல்லாதடா. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போடணும். உளுந்து தானே, அது கொஞ்சம் கடுகு போட்டுட்டோம். இது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுனால பொறிஞ்சு வருது தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்து இந்த குறையெல்லாம் அடங்கணும். அப்படின்னா தான் நல்லா வெடிச்சிருச்சு. கடுகு வெடிக்கணும். அப்போ தான் கடுகு வெடிக்கிறது வரை நமக்கு வாசனை. இப்போ கடுகு வெடிக்கிறப்ப கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர். கடுகு நல்லா தெரிக்கணும், பெருங்காயம் நல்லா அதோட இங்கில் நல்லா கலக்க வரும். அப்போ ஏன் பெருங்காயம் தெரிய மாட்டேங்குது? இது நல்லா இந்த மாதிரி சத்தம் வரணும், வெடிக்கணும். கடுகு வெடித்தா தான் நமக்கு தாளிக்கிறதுக்குரிய பெனிஃபிட் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு போடணும். கடுகு வைக்கக்கூடாது. கடுகு மாதிரி இருந்தால் அடுப்பை அரைச்சிட்டு சூட்லேயே நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் புகை வர்ற மாதிரி இருந்தால் அடுப்பை அணைச்சிட்டு இது நல்லா வறுத்து தேவையான அளவு வறுத்து வந்ததுனால நமக்கு தேவையானப்போ திருப்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் இது பூரா கறியாயிடும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது வேஸ்ட் ஆகிடும். அதனால் டக்குன்னு அடுப்பை அமர்த்திட்டு வெறும் சூடுலையே இப்படி கிளறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை விட நம்ம ரிச்சாக பண்ணணும்னா இதுவே முந்திரி பருப்பு,
பாதாம் பிஸ்தா என்ன வேணாலும் நம்ம தேவைக்கு ஏற்றதில் போட்டுட்டோம்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். ரிச் லெமன் சாதம் சாப்பிட்லாம். இப்போ வந்து இந்த சில்லி உடச்சி வச்ச சில்லியே போடுறேன். இந்த தண்ணியே நின்று நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். டக்கு டக்குன்னு வடித்து கையில் இதை போட்டு வச்சுக்கணும். இப்போ கூட எங்கள் அவ்வாவுக்கு கையில் தெரிச்சிச்சு அதுதானே. இதெல்லாம் வந்ததுனால திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருணும். ஆன் பண்ணி கொஞ்சம் சிம்பிளே வச்சுக்கணும். ரொம்ப இருந்தால் எல்லாம் கருகி போயிடும். இது வந்து சிம்பிளாக பண்ணுற ஒரு குழம்பு. பண்ணுறது சிம்பிள் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான ஒரு டிப்ஸு. எல்லோரும் செஞ்சு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம். நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது பிக்னிக்கு போனால் கொண்டு போகலாம். வீட்லேயும் நம்ம மற்ற வேலை இருக்குது, அன்றைக்கி சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுனால வந்து இது நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இப்போ நான் கரைச்சி வச்சதில் மஞ்சள் போட்டு கலக்கினதில் லெமன் சாரை அதில் விட போகிறேன். இதில் வந்து நான் மல்லியும் போட்டுருக்கேன். இப்போ சூடில் ஊற்றுறப்ப அந்த மஞ்சள் தூள் மல்லித்தூளெல்லாம் நல்லா இதாகிடும். இது கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெயில் இந்த சாரை போட்டோன்னா ஸ்லோவாக ஊற்றணும். அப்படின்னா தெரிக்க மேலே இது ஒரு மினிட் கொதிச்சா கூட போதும். கொதிச்சுட்டு அமர்த்துட்டோன்னா வீட்டுக்கு சூடே பண்ணலாம். இது முடிச்சதுமே கொஞ்சம் ஸ்பூனு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அளவு பார்த்து நம்ம உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றது தான் நல்லது. அதனால் நான் எப்போயும் கம்மியாக தான் போடுவேன். இது வந்து லெமன் சாதம் நல்லா தாக்கு பிடிக்கணும் போது தான் கொஞ்சம் ருசி அதிகம். இந்த டயத்தில் நம்ம இதை வச்சு சாப்பிட்ற பொருள்ன்றதுனால மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்படி சுற்றி விட்டோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். சூடுலேயே அந்த எண்ணெய் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ஈஸி தான், இருந்தாலும் பக்குவமாக பண்ணணும். பக்குவம் தவிர்த்துனா அது டேஸ்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்குது. இது வந்து ரெடியானதுமே சாதம் எடுத்து சாதம் நல்லா பொழுன்னு வடிக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் உதிரியாக சாதம் வடித்து அந்த சாதத்தை ஆற விட்டு அதில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப இதை மிக்ஸ் பண்ணணும். அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையான லெமன் சாதம் நமக்கு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். கடவுளாக செஞ்சோன்னா வேஸ்ட் ஆகிடும். இது வரையும் லெமன் சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லெமன் சாதம் ப்ரிப்பேர் பண்ணி லெமன் சாதத்தில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது பேர் என்ன சொல்லு? இது பேர் தானே லெமன் சாறு. லெமன் சாதத்தில் கலக்கிற சாறு. சரி, லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் கேட்க மாட்டியா நீ? லைக் சப்ஸ்கிரைப்பு நம்ம இப்போ தான் புதுசாக போடுறோம். லைக் சப்ஸ்கிரைப்பு எதிர்பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்காக விருப்பம் இருந்தால் போடணும். அவங்க வந்து நல்லது தான் நமக்கு. சரி, ரொம்ப நன்றி. பாய் காய்ஸ்.